வணக்கம் நேர்களே. நம்ம வெட்டின ப்ளவுஸ் ஒன்று போன காணொலியில் வெட்டின ப்ளவுஸ் ஒன்று இன்றைக்கு உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன். வாங்க இப்போ பாருங்க, இது கழுத்து பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், மடித்து தைக்க போகிறோம். இப்படி மடிச்சுட்டு இந்த வீவெட்டு இருக்குல்ல, அந்த வீவெட்டோட மடிச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம்னு பார்த்துக்கலாங்க. நல்ல நேராக மார்க் பண்ணி மடிச்சுட்டு செய்யுங்க. நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறது என்னென்னா, மார்க் பண்ணுங்க, நூல் ஓடுங்க, அதில் குண்டூசி பண்ணி தைங்க. அப்போ தான் இந்த ப்ளவுஸுகள் வடிவாக வருங்க. தைச்சிட்டு இப்படி நீட்டமாக வரதெல்லாம் வெட்டி விடுங்க. பாருங்க, மடிச்சு ஒன்று இப்படி வரும், அதை இப்படி நேராக வெட்டி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளாஸ்டிக் மடிக்க வைக்க போகிறோம். கை துண்டு தைக்க போகிறோம். கை துண்டு தைச்சு லாஸ்டிக் போட போகிறோம். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு அம்புக்குறி போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இது ரெண்டு பக்கமும் எலாஸ்டிக் போட்டால் உங்களுக்கு எது கீழே வரும் எது மேலே வரும்னு தெரியாது. அதனால இப்படி ஒரு அம்புக்குறி வந்து போட்டுக்கொள்ளுங்க, சரியா? அப்போ தெரியுமே. அதுக்கு பிறகு இப்படி மடித்து நல்லா வடிவாக நூல் போட்டுட்டு என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையில் ஈஸியாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் தான். இது ப்ளவுஸாகவும் தைக்கலாம், நைட்டியாகவும் தைக்கலாம், கவுனாகவும் தைக்கலாம். உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு சட்டையில் நாங்கள் வெட்டி காட்டக்குள்ள இப்போ நைட்டியாக இருக்கட்டும், கவுனாக இருக்கட்டும், அந்த மாடலில் எல்லாமே தைக்கலாம். ப்ளவுஸும் தைக்கலாம், அதாவது ஸ்கர்ட்டுக்கு அந்த ஜீன்ஸுக்கு போடுற ப்ளவுஸும் தைக்கலாம். அதே மாதிரி கவுனும் தைக்கலாமே. பாருங்கள், இந்த பக்கம் தைச்சிட்டா அடுத்தது இந்த பக்கம் தைக்க போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், நான் மார்க் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த மார்க்கோட மடிச்சுக்கலுங்க. மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே மார்க் பண்ணி தேங்க. இந்த மார்க்கோட நான் மடிக்கிறேன். பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு நூல் போட்டுட்டு வடிவாக தைங்க.
எல்லாம் வெட்டிக்கிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம லாஸ்டிக் போட போகிறோம். பாருங்க 10 லாஸ்டிக் தான் எடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே 10 எல்லா கைக்கும் 9 கை 9 கை என்றால் 9 லாஸ்டிக் வேணும். 2 பக்கமும் 6 10 10 வச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் 10 என்னண்டா 4 தான் கழுத்து வச்சிருக்கிறேன். 4 என்றா 4 4 8 4 என்றா 9 1 இன்ச்சு தையல் வாசிக்கு. சரியா? அப்போ 10 4 கழுத்துக்கு. இப்போ பாருங்க இதுக்குள்ள லாஸ்டிக் போட போகிறோம். பாருங்க இப்படி லாஸ்டிக்கை போட்டு இந்த இடத்துல குறுக்கு கட்டிங்க. லாஸ்டிக் எடுத்துட்டு இடத்துல வச்சு ரெண்டு முறை போட்டு கட்டிட்டீங்கன்னா போதும். சரியா? அதுக்கு பிறகு பின்ன கலட்டிக்கிற வழியே தான் இப்படி செய்துட்டீங்கன்னா சரி. ஓகே பாருங்க அப்படி இருக்குது. வாங்க கைக்கு பாருங்க லாஸ்டிக் எல்லாம் போட்டுட்டோம். என்ன 2 கையை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ண போகிறோங்க. எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னு பாருங்க. இது வந்து நல்ல பக்கம், இது வந்து புறாப்பல்லாம உள் பக்கம். இப்போ இதில் வந்து பாருங்க அம்புக்குறி போட்டிருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு அம்புக்குறி போட்டிருக்கோம். அப்போ இது மேல் பக்கம், இது கீழ் பக்கம். இது கை கீழே, இது மேலே கழுத்து பக்கமா. இப்போ என்ன செய்யறோம்? இதுகும் இதுகும் நல்ல வளம், இதுவும் இது நல்ல வளம். நல்ல வளத்தை ரெண்டா வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ இந்த கழுத்தோட இங்கே பாருங்க, இந்த கழுத்தோட வச்சுட்டு ஜாயின் பண்ண போறோம். இங்கே பாருங்க இப்படி வச்சு ஜாயின் பண்ண போறோம். இங்கே நேராக வச்சுக்கொள்கிறோம். சரியா? அரைஞ்சு தையல் வாசி விட்டுக்கிறோம். சரியா? அரைஞ்சு நீங்கள் மார்க் பண்ணி பிடிச்சிக்கொள்ளுங்க. அரைஞ்சு மார்க் பண்ணிட்டு இப்படி நேராக பிடிச்சிட்டுவாங்க. 2 துணியும் நேராக வச்சுட்டு பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு 2 தையல் போடுங்க. எல்லாத்துக்கும் 2 தையல் போடணும். இந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுருங்க. இனி அடுத்த பக்கம் பாருங்க. இது ஒரு பக்கம் மூட்டிட்டேன். இனி இந்த பக்கம் மூட்ட போறோம். சரியா? இந்த பக்கம் அரைஞ்சு பிடிக்க போறோம்.
இந்த கையை வச்சுட்டு இந்த பாருங்க அம்புக்குறி, இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், இது பிரபலம, பிரபலத்தை வச்சுட்டு தைக்க போகிறோம் பாருங்க. அங்கே இப்போ நம்ம எல்லா பக்கமும் கையை ஜாயின் பண்ணிட்டோங்க. பாருங்க கை கழுத்துலாம் வந்துட்டு இப்படிதான் வரும். இப்போ நம்ம என்ன செய்யறோம், சைட்டு ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? இப்போ போட்ட உடனே இந்த கழுத்தும் இந்த கையும் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சைட்டை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க கையை நேராக வச்சுட்டு கை ரெண்டும் இப்படி கீழே பார்க்கணும். கீழே பார்க்கணும். இங்கே அப்படியே நம்ம தைச்சு எடுத்துட்டு வர வேண்டியதை நேராக பிடிச்சிட்டு பாருங்க. நீங்கள் எவ்வளோ தையல் வாசி விட்டுருக்குறீங்களோ அந்த அளவோட பிடிச்சிட்டு வாங்க. இப்போ வந்து நாங்கள் சட்டையை எல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே வாட்டி அடிக்க போகிறோம்.
இப்போ பாருங்க இதில் சட்டத்தை நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். கீழ்வாட்டியும் தைச்சாச்சு, கழுத்தும் தைச்சாச்சு. இது வந்து கை, இந்த பக்கம் இது கை, இது கழுத்து பக்கம். இந்த அளவை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதில் வந்து நான் 7 இன்ச்சு கழுத்து வச்சிருக்கேன், சரியா? அப்போ நீங்கள் வேணுமெண்டா 6 இன்ச்சும் வைக்கலாம், 7 இன்ச்சும் வைக்கலாம், பெருசாக வேணுமெண்டா பெருசாகவும் வைக்கலாம். இதுக்கும் வந்து லாங்கா நீங்கள் நீட்டாக எடுக்கிறண்டா துணியும் கூட்டி லாஸ்டிக்கும் கூட்டணும். இப்போ பாருங்க, நான் வந்து 4 இன்ச்சு தான் கழுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 இன்ச்சு லாஸ்டிக் போட்டிருக்கிறேன். 4 இன்ச்சு இதில் லூஸ் விட்டுருக்கோம். அதாவது 4 நாளும் 8 இன்ச்சு, 8 இன்ச்சுன்ற 16 இன்ச்சு நம்ம இந்த துணி எடுக்கணும். 10 இன்ச்சு 9 இன்ச்சு லாஸ்டிக் போடணும். ஏன்னா 8 இன்ச்சுன்னா அங்கால 6 இன்ச்சு இங்கே 6 இன்ச்சு தையலுக்கு வரும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் அலங்கார தையல் தைக்கலாம், இல்லை எம்ப்ராய்டிங் பண்ணலாம், அல்லது பெயிண்டிங் பண்ணலாம், என்ன வேணுங்களும் செய்யலாம். நல்ல வடிவாக இருக்கும், சரியா? இவ்வளோதான் ப்ளவுஸு. உங்களுக்கு உள்ளுக்கு 1/2 இன்ச்சு பிடிக்கணுமா, 1 இன்ச்சு பிடிக்கணுமான்றதெல்லாம் நீங்களே தீர்மானிச்சு கொள்ள வேண்டியதானே. அதெல்லாம் எந்த விதமான கணக்கும் இல்லை. இதை நீங்கள் தைக்கிறதுக்கு முதல்ல விலை குறைஞ்ச துணியிலையோ இல்லை வீட்டில் உள்ள பழைய சாரீஸ் அதில் எதிரையாவது வெட்டி முதல்ல பழகி தைச்சிட்டு அந்த ஃபிட்டிங் சரியாக வந்த பிறகு நீங்கள் துணியில் தைச்சி பாருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுகள் பிடிக்கும். பாருங்க, இது நல்ல வடிவான ஷேப்பான ஒரு கழுத்து. எந்தெந்த சிலருக்கு நிறைய அகல கழுத்து போட விருப்பம், அதனால தான் ஆழம் இல்லாமல் அகலத்தில் எடுத்துருக்குறோம், சரியா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.